திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரை மணி நேரமாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான கலந்தாரா மற்றும் புத்துக்கோவில் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரமாக ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தது ஒருபுறம் இருந்தாலும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகன ஓட்டிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் பெய்த ஆலங்கட்டி மழையால் 1000 ஏக்கர் வெங்காய பயிர் நாசமான நிலையில் நஷ்ட ஈடு கோரி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முண்டு வேலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இடைவிடாது பெய்த ஆலங்கட்டி மழையால் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள சின்ன வெங்காய பயிர்கள் அனைத்தும் நாசமானது. இதனால் பல லட்சம் மதிப்பில் நஷ்டத்தை சந்தித்துள்ள வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ராதாநல்லூர் கிராமத்தில் குடிநீர் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தராவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். திருமுல்லை வாசல் ஊராட்சி ராதாநல்லூர் பெரிய தெருவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குறிப்பாக ராதாநல்லூர் கிராமத்தில் உள்ள 8 தெருவிலும் 3000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வசித்து வருவதாகவும் இந்த பகுதியில் சாலை வசதி சரியில்லாததோடு குடிநீர் தட்டுப்பாடு கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதற்கு தீர்வு காணாவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஈச்சம்பாடி கிராம பள்ளியை இடமாற்றம் செய்யாமலும் குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்டவை முறையாக ஏற்படுத்தி தராமலும் இருப்பது குறித்து ஈச்சம்பாடி கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது குடும்ப அட்டை, ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராமத்தினர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களோட பள்ளி எங்களுக்கு வேணும். நாங்க அதனால சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஊர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க இப்ப இந்த பேனர் வச்சதுனால ஒவ்வொரு அதிகாரியும் இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய கார் எதிரே வந்த மீன் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். காரில் பயணம் செய்த செந்தில்குமார் மற்றும் நவீன் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக மேச்சேரி தருமபுரி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பிறந்த சில மணி நேரங்களே ஆன குழந்தை சாக்குப்பையில் சுற்றி போடப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவள்ளஞ்சுழியில் பிறந்து ஒரு சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்ட கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் அக்குழந்தை நலமுடன் உள்ள நிலையில் வெள்ளை விநாயகர் ஆலயம் எதிரில் துணியில் சுற்றப்பட்ட அக்குழந்தையை காரில் வந்து வீசி சென்றவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசின் சிறப்பு பணிகளில் பணிபுரிந்த 700க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் தன்னார்வலர்களுக்கு ஊதியம் வழங்காமல் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுக்க தாங்கள் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்ததாகவும், ஆனால் தற்போது எங்களுக்காக ஊதியம் வழங்க நிதி இல்லை என்றும், ஆகவே 30% மட்டுமே வழங்கப்படும் என்றும் கூறுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் மண்டல் 3 சின்னல்லாபுரம் பகுதியிலேருந்து வரோம். நாங்கள் யூகேஎஸ் சர்வீஸ் உங்கள் கனவை சொல்லுங்கள் ஸ்கீம்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார். ஒரு ஃபார்முக்கு 16 ரூபாய் 66 பைசா சொன்னாங்க. நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 1015 ஃபார்ம் போட்டோம் சார். 1015 ஃபார்மில் 30% நீங்கள் ஒர்க் கொடுத்த முடித்த கணக்குலேருந்து 30% சேலரி தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லா அமௌண்ட்டும் வந்துருச்சு, ஃபண்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஃபண்டெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் முடிச்சு இந்த கையில் ஃபார்மை கொடுங்க, இந்த கையில் கேஷ் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. 2 days டைம் சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் 45 நாள் ஆகுது சார் நாங்கள் சப்மிட் பண்ணி. ஆனால் இன்னுமே எங்களுக்கு சேலரி வரலை. நேற்று ஈவினிங் தான் வந்தது, ஆனால் ஃபுல்லாக வரலை. 30% தான் ஃபண்டு வந்திருக்குன்றத இப்போ தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு 30% ஃபண்டு வேண்டாம், 100% ஃபண்டு வேணுன்றதுக்காக நாங்கள் இங்கே போராட்டத்துக்காக வந்தோம். உதகையில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவியது. இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனை கண்டு பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர்.
சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொரட்டூர் காவல் நிலையம் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை எதிரில் மழைநீர் கால்வாய்க்காக தூண்டிய பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் முதல் காவல் நிலையம் வரக்கூடிய நபர்கள் என பலர் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தொட்ட காஜனூர் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொட்ட காஜனூர் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை மின் இணைப்பு வழங்கப்படாததால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் உடனடியாக மின் இணைப்பு வழங்கி சீரான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல கிராமங்கள் இருளில் மூழ்கியது. ஏற்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென்று ஏற்காடு, வெள்ளைக்கடை, நாகலூர், செம்மனத்தம், தலச்சோலை, குண்டூர் என அனைத்து பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மலை கிராமங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில தினங்களாகவே மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் உசிலம்பட்டியை சுற்றியுள்ள செட்டியப்பட்டி, நக்கலப்பட்டி, தீவிலக்கு, மெய்யனப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் 45ஆம் ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஸ்ரீ ஜலகண்ட விநாயகருக்கு பால், சந்தனம், தேன், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்களை செய்யப்பட்டு ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர், அகிலாண்டீஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மனமுருக தரிசித்து வழிபட்டனர்.